வணக்க மக்களே. தமிழக அரசியல் விவசாய கடன் தள்ளுபடி மற்றும் வாக்குறுதிகளும் பொருளாதார சவால்களும் என்னதான் நடக்கிறது? தமிழக தேர்தல் களத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவித்துள்ள விவசாய கடன் தள்ளுபடி வாக்குறுதி மற்றும் அதன் பொருளாதார தாக்கங்கள் குறித்து இந்த தகவல் விவரிக்கிறது. 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு முழு கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பும் மக்களிடையே பெரும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. அதே சமயம் நிதி வேளாண்மை குறித்த விவாதங்களையும் உருவாக்கியுள்ளது. குறிப்பாக ரிசர்வ் வங்கியின் புதிய விதிகளின்படி தள்ளுபடி தொகையை அரசு குறுகிய காலத்திற்கு வங்கிகளுக்கு செலுத்த வேண்டும் என்பது இந்த திட்டத்தின் செயல்படுத்துவதில் உள்ள சவால்களாக பார்க்கப்படுகிறது. நகை கடன் தள்ளுபடி குறித்து விஜய் அவர்கள் இதுவரை நேரடி அறிவிப்புகள் எதையும் வெளியிடாத நிலையில் அவரது கவனம் தற்பொழுது விவசாயிகளின் நலன் மற்றும் பயிர்களுக்கான ஆதார விலையிலேயே அடிப்படையாக வந்துவிட்டது. மாநிலத்தின் நிதி நெருக்கடி மற்றும் கூட்டுறவு வங்கிகளின் நிதியை நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த வாக்குறுதிகளை செயல்படுத்துவதற்கான முறையான திட்டமிடல் அவசியம் என இச்சமூகம் சார்ந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. இறுதியில் இத்தகைய அறிவிப்புகள் வெறும் அரசியல் வாக்குறுதிகளாக மட்டுமல்லாமல் நிர்வாக ரீதியாகவும் சாத்தியமானதாக இருக்க வேண்டும் என்பதே இதன் மைய கருத்து அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்துல பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யும் என டிவிகே தலைவர் விஜய் உறுதியளித்துள்ளார். ஆனால் நிதி நெருக்கடி மற்றும் ரிசர்வ் வங்கி காரணமாக இதை செயல்படுத்துவதில் ரொம்ப கடினமாக இருக்கும், தாமதமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தற்பொழுதைய நிலையங்களில் அத்தகைய உறுதிப்பாட்டை திறம்பட செயல் முடியுமா என்பது கேள்விகள் போயிட்டு இருக்கு. கடன் தள்ளுபடியின் சாத்தியக்கூறு குறித்து அதிகாரிகள் அனைத்துமே கேள்விகள் எழுப்பிட்டே இருக்காங்க. அங்கங்க அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அந்த நகை கடன் தள்ளுபடி வழங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி ஆங்காங்க பாத்தீங்கன்னா அதிகாரிகளும் கேள்விகள் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. விரைவில் பாத்தீங்கன்னா ஒரு சில சுமூகமான முடிவுகள் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல எந்த கட்சி நீ ஆட்சிக்கு வந்தாலும் சரி நகை கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பு வர மாதிரி இருந்துச்சு. மற்ற இரண்டு திமுக மற்றும் அதிமுக இந்த 2 கட்சிகளுமே சரி இந்த அறிவிப்பை இதுவரை வெளியிடல, சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் அந்த அறிவிப்பை வெளியிடுவாங்களா அப்படின்றது தெரியல. கண்டிப்பா வெளியிட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா மக்களுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய அரசு இந்த டைம் அமைய போகுது. அதே போல 5 சவரனுக்கு உட்பட்ட நகை கடன்களை நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக தள்ளுபடி உடனே கிடைக்கும். கண்டிப்பா உடனடியா தள்ளுபடி கிடைக்கும். ஓகேங்களா? ஆட்சிக்கு பாத்தீங்கன்னா 6 மாசத்துல உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ரெடி ஆயிக்கோங்க மக்களே. இதற்கான அப்டேட்டை நான் உங்களுக்கு விரைவில் சொல்ல போறேன். தற்சமயம் பாத்தீங்க அப்படின்னா சில முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. பயிர்க்கடன் தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடி, இந்த மாதிரி தள்ளுபடிகளுக்கு உண்டான ஒரு அறிவிப்பு பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இன்னும் ஒரு சில தினங்கள்ல நமக்கு வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.